அட யாராவது காப்பாத்துங்க அந்த பொண்ணை கீழ வர சொல்லுங்க. போதும், இதுக்கு மேலே என்னால வேதனை நிறைஞ்ச இந்த வாழ்க்கையை சுமக்க முடியாது. இல்ல பண்ணாத, வேண்டாம், கீழே இறங்கு. யாராவது அவங்கள காப்பாத்துங்க. இன்னைக்கு எனக்கு இருக்கிற வேதனைக்கு எல்லா விதத்திலயும் சுதந்திரம் கிடைக்கும். இன்னைக்கு நான் சுதந்திரம் ஆயிடுவேன். வேண்டாம் வேண்டாம், செய்யாத. நான் உன்கிட்ட வரேன். வேண்டாம், அப்படி செய்யாத. இப்படி தற்கொலை பண்ணிக்கிறது பெரிய தப்புமா? பாவம் புண்ணியத்தை பத்தி எனக்காக யாரும் நினைக்க மாட்டாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு என்ன அவ்வளவு கஷ்டம்? உன்னோட உயிரை கொடுக்குறேங்கிற? என்னுடைய வேதனையோட ஆழத்தை அவனால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். என்னைக்கும் காதலோட ஆழத்தை தெரிஞ்சுக்காதவன். நான் ஏமாந்துட்டேன். என் மரணத்துக்கான பொறுப்பு அவன்தான். என் மனசை நொறுக்கினவன் என்ன ஏமாத்திட்டான். யாருக்காகவும் நீ எதுக்கு தண்டனை அனுபவிக்கிற? என்ன நான் இறந்ததுக்கு அப்புறமா அவனோட வாழ்க்கை அவனுக்கு தண்டனையா இருக்கு. சார், இந்த பொண்ணு மாடி கதவையும் உள்ள இருந்து பூட்டி வச்சிருக்கா சார். அவளை தடுக்கிறதுக்கு வேற வழியே இல்ல சார். ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்ல. சிஐடிக்காரங்க வந்துட்டாங்க. இவங்க ஏதாவது பண்ணுவாங்க. சார் சார், நான் தான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன். அதோ மேல ஒரு பொண்ணு இருக்கா சார். அபிஜித், இந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். ஒரு கார்ன் மசாலா கொடு. இதை கொண்டு வரேன் சார். உட்காருங்க சார், உட்காருங்க. இல்ல சாப்பிட்றதுக்காக வரல, விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த பொண்ணோட போட்டோவை பாருங்க. இப்பதான் இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. இவங்களை அடையாளம் தெரியுதா சார்? இவங்க மெஹர் குமார் தானே? ஆனா இவங்க எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்? அதை தான் தெரிஞ்சுக்கணும். சரி சொல்லு, உனக்கு மெஹரை தெரியுமா? சார், ரொம்பலாம் எனக்கு அவங்கள பத்தி தெரியாது சார். அவன் இன்னைக்கு காலையில் இங்க வந்தால டிஃபன் சாப்பிட. ஆமா மேடம். சரி, நீ அவங்கள பார்க்கும்போது அவங்க ஏதாவது டென்ஷனா இருந்தாங்களா இல்ல வேற ஏதாவது? ஆமா சார், அவங்க டிஃபன் சாப்பிடும்போது ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் அவங்க கிட்ட போய் என்னாச்சுன்னு கேட்டேன். அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல சார். சரி, அவங்க இங்க உட்கார்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்களா இல்ல இவங்க யாருக்காவது ஃபோன் பண்ணாங்களா? இல்ல சார். சரி, ஜூஹினி யாராவது தெரியுமா? மெஹர் கூட இங்க வர பொண்ணு? இல்ல சார். அட எப்ப பாரு இல்ல இல்ல இல்லன்னு. கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுப்பா. ஏதாவது ஞாபகம் வருதா பாரு. கொஞ்சம் முயற்சி பண்ணி பாரு. ஆமா சார், அவங்க இன்னைக்கு இங்க வந்த போது அவங்க ரொம்ப மேக்கப் போட்டிருந்தாங்க. அப்புறம் அவங்க ட்ரெஸ் கூட ரொம்ப வித்தியாசமா ஃபிலிம் ட்ரெஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. ஏதாவது ஷூட்டுக்கு போயிருப்பாங்க. சரி, நீ போங்க சார். அபிஜித், நாம விசாரிக்கலாம். மெஹரை பத்தி காஸ்டிங் ஏஜென்சி இல்லைன்னா மாடல் கோஆர்டினேட்டர் கிட்ட கேட்கலாம். தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா பரவாயில்ல. ஹலோ விக்ராந்த். நான் தான் அபிஜித் பேசுறேன். சரி, மெஹர் குமார்னு ஒரு மாடல் இருக்காங்க. அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு? இல்ல சினிமாலாம் எடுக்கல, ஒரு கேஸ் விஷயமா கேட்குறேன், அவ்வளோதான். சமீர். ஓகே 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 தேங்க்யூ வெரி மச். சார், இந்த சமீர்னு ஃபேஷன் டிசைனர் இருக்காரு. அவங்க கிட்ட இவங்க ஷோ ஸ்டாப்பர். இன்னைக்கு ஃபேஷன் ஷோ நடக்க இருந்துச்சு. அப்படி என்ன நடந்திருக்கும் அவ தற்கொலை பண்ற அளவுக்கு? சார், ஒருவேளை மெஹருக்கும் ஃபேஷன் ஷோக்காரங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கலாம். இல்லைன்னா மெஹரோட இடத்துல அவங்க வேற யாராவது எடுத்திருந்தா? ஃபேஷன் ஷோ நடத்துறவங்க கிட்ட போய் கேட்கணும். என்ன நடந்திருக்குதுன்ற விஷயம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
வியூவர்ஸ், இந்த ஃபேஷன் ஷோவை நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த நேரம் வந்துடுச்சு. இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாரும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ உங்கள் முன்னாடி வரப்போகிறது நம்ம ஷோவோட ஷோ ஸ்டாப்பர்ஸ். உங்களோட கைத்தட்டல்களோட நம்ம வரவேற்க போகிறது நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்டாப்பர். அவங்க பேர் லீசா. இவங்களுக்கு நெருப்போட விளையாடுறது கை வந்த கலை. கைத்தட்டலோட வரவேறுங்க ப்ளீஸ். நெருப்பு எரிமலையோட சிம்பிள். அதனால தான் பெண்கள் இன்னைக்கு நிலாவுக்கே போயிட்டு வராங்க. இந்த தீமை பெண்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இதனால தான் பெண்கள் இப்போ நிலா வரைக்கும் போயிட்டு வராங்க. நெருப்போட தைரியத்தையும் அற்புதத்தையும் இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க. இப்போ அந்த நெருப்போட சூட்டையும் வெப்பத்தையும் தணிக்கிறதுக்காக நாம இங்க வர வைக்க போறது தண்ணியை. தண்ணி தான் எல்லாத்துக்கும் வாழ்க்கையையும் உயிரையும் கொடுக்குது. வியூவர்ஸ், நம்ம அடுத்த ஷோ ஸ்டாப்பர் காயத்ரியை வரவேற்கலாம். என்ன சமீர், எல்லாம் ஓகே தானே? ஆல் ரைட், கீப் இட் அப். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் இப்போ ஜூஹி வரணும். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஃபினிஷிங் ஸ்பீச்சுக்கு. நான் ரெடியாக இருக்கேன். ஓகே ஓகே. ஃபேஷன் ஷோ நடக்கிற இடம் எவ்வளோ தூரம்? சார் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் சார். முன்னாடி சிக்னல்லேருந்து ரைட். நண்பர்களே, இப்போ நம்ம ஷோவோட கடைசி ஷோ ஸ்டாப்பர்ஸ்க்கான டைம். அவங்களோட பேரு ஜூஹி. அவங்க மும்பையில் உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன் மாதிரியான குளிர்ச்சியை காட்டுறதுக்காக வராங்க. இப்போ வெல்கம் பண்ணுவோம் நம்மளோட 3வது ஷோ ஸ்டாப்பர் ஜூஹி. மேக், பாக்ஸ் ஓப்பன் பண்ணு. ஏன் திறக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் சார். என்ன சொல்கிற? பாக்ஸ் ஓப்பன் ஆகலையா? நீ நல்லா செக் பண்ணல? ஏன் நடக்குதுங்க? ஜூஹி எங்க? அவளோட என்ட்ரி தானே இது? சமீர், ஆக்சுவலி ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் அசிங்கப்படுறதுக்கு முன்னாடி ஏதாவது போய் பண்ணு போ. டோன்ட் வரி, ஐ வில் செக். டோன்ட் வரி. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே ஜூஹி யாரு? நீங்கள் யாரு? நாங்கள் சிஐடிஸ். சிஐடி? ஜூஹி எங்க? சார், அவங்க அந்த டூப்ளிகேட் ஐஸில் மாட்டிக்கிட்டாங்க. ஓ நோ. இது ஓப்பன் பண்ணுங்க. இது எப்படி ஓப்பன் பண்றது? நாங்க இது எப்படி? ஓ மை காட், இது என்ன சில்லுன்னு இருக்கு? ஏன்னா இது போலியான ஐஸ் இல்ல, உண்மையானது. இதை உடைக்க ஏதாவது பொருளை கொண்டு வாங்க சார். ஜூஹி இதுல உறைஞ்சு போயிட்டாங்க சார். ஜூஹி, சரி, உங்களுக்கு நர்வ்ஸ் ஒர்க் பண்ணல. இவ இறந்துட்டா. மை காட், என் ஃபேஷன் ஷோல டெத்தா? இது யாரோட அஜாகிரதை? இது ஒன்றும் கவனக்குறைவில்லை. இங்க மர்டர் நடந்திருக்கு. ஜூஹியை கொலை பண்ணியிருக்காங்க. என்னவா இருக்கும்? உடம்புல எந்த ஒரு காயமும் இல்ல, ஷூட் பண்ணதுக்கான அடையாளமும் இல்ல, எந்த ஆயுதத்தோட அடையாளமும் இல்ல. தலையிலையும் எந்த விதமான அடியும் கிடையாது, மணிக்கட்டிலையும் அடையாளம் கிடையாது. அப்படின்னா
அடிப்பட்ட காய் எதுவும் இல்லை. அபிஜித், கிரைம் விஷயம் என்னன்னா அஸ்ஃபிக்ஷியேஷன் விஷயமா தான் இருந்திருக்கணும். எக்ஸ்பிக்ஷியேஷன், அதாவது இவங்க டேத்து ஐஸில் உறைஞ்சதால ஏற்பட்டுச்சா? இப்போதைக்கு அதான் தெரியுது. ஆனா மத்தது போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒருத்தர் ஐஸில் உறைஞ்சு போக எவ்வளோ டைம் எடுக்கும்? ஒரு 4-5 மணி நேரம் எடுக்கும். 4-5 மணி நேரம்? அப்போ 4-5 மணி நேரமாக இந்த பொண்ணை காணும், யாரும் தேடவும் இல்லை. ஆமா சார், இவ போலி ஐஸ் பாக்ஸ்ல வந்திருக்க வேண்டியவ. யாரோ போலி ஐஸ் பாக்ஸ்க்கு பதிலா உண்மையான பனிக்கட்டி சீல் போட்டிருக்காங்க. அப்புறம் யாருக்கும் தெரியவும் இல்லை. அதானே சார், நான் சொல்றது உண்மை. அந்த போலி ஐஸ் பாக்ஸ் காலையில தான் சார் வந்துச்சு, நானே செக் பண்ணேன் சார். அப்படின்னா அந்த டூப்ளிகேட் ஐஸ் பாக்ஸ் உண்மையானதா மாறிடுச்சா? யாராவது இதில் மந்திரம் வச்சுட்டாங்களா என்ன? இதை பற்றி வினிதா கிட்ட தான் சார் கேட்கணும். ஜூஹி அந்த பாக்ஸில் போட வேண்டியது அவங்களோட பொறுப்பு தான். வினிதாவா? எங்கே அவங்கள கூப்பிடுங்க. எஸ் சார், அவங்கள கூட்டிகிட்டு வரேன். மிஸ்டர் சமீர், இந்த சபிக்கப்பட்ட ட்ரெஸ்ஸுனா என்னது? பல வருஷத்துக்கு முன்னாடி மதுமிதான்ற மாடல் இந்த அழகான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டா. ஆனால் வேதனை ஒரு ஃபேஷன் ஷூட் நடக்கும்போது அவங்க இறந்துட்டாங்க. அப்பத்துலேருந்து மீடியாக்காரங்க அதை சபிக்கப்பட்ட ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டாங்க. உங்களோட ஷோ மெஹர் தானே பண்ணணும்? ஆமாம் சார். அவங்க ஏன் ஷோ விட்டு வெளியே போனாங்க? மெஹர் எங்கள் ஷோ ஸ்டாப்பர். அவங்களும் ஜூஹி போட்ட அந்த சபிக்கப்பட்ட ட்ரெஸ்ஸை தான் போடணும். அப்புறம் திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரில, அவங்க இந்த ஷோ விட்டு போயிட்டாங்க. ஏன்? அப்படி என்ன விஷயம்? இன்னைக்கு காலையில். ஹலோ கேர்ள்ஸ். ஓ ஹாய் மெஹர், வந்துட்டியா நீ வரமாட்டேன்னு சொன்னல, ரைட்? ஆ, நீயும் இதை தானே விரும்புவ. அப்புறம் நான் இல்லைனா வான்றதெல்லாம் நீயே எடுத்துப்பல்ல. ஓ ப்ளீஸ், இன்னைக்கு எல்லாம் பாராட்டும் எனக்கு தான் கிடைக்க போகுது. காயத்ரி, நீ ரொம்ப ஸ்ட்ரைட்டானவ, இது கூட உனக்கு தெரியாது. வியூவர்ஸ் ஷோவில்லை, உங்கள் 2 பேரையும் பார்க்குறதுக்கு இல்லை, மெஹரை மட்டும் பார்க்க வருவாங்கன்னு. வெல் மெஹர், ரொம்ப பறக்காத. திடீர்னு ஒரு நாள் தரையில் குப்புற விழுவ. அப்புறம் இந்த அளவுக்கு திமிரும் நல்லது கிடையாது. ரொம்ப பொறாமையாக இருக்கா ஜூஹி? அப்புறம் உன்னோட பொறாமையை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அந்த பிரபலமான ட்ரெஸ் எனக்கு போட்டுக்க கிடைக்க போகுது. பிரபலமானது மெஹர், அது பிரபலமான ட்ரெஸ் இல்லை, சபிக்கப்பட்டது. அப்புறம் இது உன்னோட துரதிர்ஷ்டம், உனக்கு அந்த ட்ரெஸ் போட்டுக்க கிடைக்குது. ஆமாம், மெஹர், நீ இன்னும் ரெடி ஆகலையா? சில் ஆண்டி, ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு. ஹேய், கொஞ்சம் கூட டைமே இல்லை, நீ போய் ரெடி ஆகு. உனக்கு மேக்கப் போடவே 1/2 hour ஆகும். ஓகே, என்னோட ட்ரெஸ் எங்கே இருக்கு? உன்னோட சேஞ்சிங் ரூமில். அட, ட்ரெஸ் எங்கே காணும்? ஜூஹி திருடிட்டாலே என்ன? அட, இது மெஹரோட குரலாச்சே. ஏய், என்னாச்சு மெஹர்? என்னாச்சு? எனக்கு அப்படி கத்துற? என்னோட சேஞ்சிங் ரூம்ல யாரும் இருக்காங்க. அட, ஃபேன்ஸ் யாராவது வந்திருப்பாங்க. ஃபேன் இல்ல, ஏதோ பொம்பளை தொங்கிக்கிட்டு இருக்கா. பொம்பளையா? இரு, நான் பார்க்குறேன். என்ன காமெடி பண்றியா? இங்கதான் யாருமே இல்லையே. நான் சொல்றது உண்மை ஆண்டி, இங்க ஒரு பொம்பளை தொங்கிட்டு இருந்தா. இங்க எந்த பொம்பளையும் இல்ல மெஹர், இது உன்னுடைய ட்ரெஸ். ஆனா நிஜமாவே இங்க ஒரு பொம்பளை இருந்தா. நீ சொல்ற மாதிரி யாராவது இங்க இருந்திருந்தா அதுக்குள்ள எப்படி வெளியே போயிருப்பாங்க? மெஹர், இதெல்லாம் பிரம்ம மட்டும்தான், வேற எதுவும் இல்ல. அப்படின்னா இந்த சபிக்கப்பட்ட ட்ரெஸ் உன்னை அந்த அளவுக்கு பயமுறுத்தி இருக்கு. எல்லா இடத்துலயும் உனக்கு அதுதான் தெரிஞ்சிருக்கு பாரு. உனக்கே தெரியும் லிலிசா, இந்த மாதிரி கண்மூடித்தனமான நம்பிக்கையில எனக்கு கிடையாதுன்னு. ஆனா நிஜமாவே இங்க ஒரு பொம்பளை இருந்தா. இங்க எந்த பொம்பளையும் இல்ல மெஹர். இப்படி டிராமா பண்றதை நிறுத்து. எல்லா டென்ஷனும் உனக்கே வரணும்னு தானே நீ நினைக்கிற? அப்புறம் எல்லாரும் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கணும். ப்ளீஸ், உன்னோட இந்த டிராமாவை நிறுத்து. என்ன சொல்ற? நான் டிராமா பண்ணனா? வேண்டாம். என்ன இது? நானா டிராமா பண்றேன்? தள்ளுங்க. என்ன பிரச்சனை இங்க? சமீர், அது என்ன ஆச்சு? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ப்ளீஸ், ஷோ ஷார்ட் ஆகுது, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. குழந்தைங்க மாதிரி சண்டை போறதை நிறுத்துங்க. ஆனா ஊனாலாம் எதுவும் இல்ல. ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அண்ட் ப்ளீஸ், நீங்க எல்லாம் அவங்கவங்க வேலையை போய் பாருங்க. சரி, வாங்க, சீக்கிரம் வாங்க, டைம் இல்ல. ரெடியாங்க. இந்த மெஹருக்கு மனநோய் ஏதாவது இருந்துச்சா? இல்ல சார், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. கடந்த 5 வருஷமா நான் அவங்க கூட வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். இதுக்கு முன்னாடி எப்பயுமே அவங்க இது மாதிரி நடந்துக்கிட்டது இல்லை சார். அதுக்கப்புறம் என்னாச்சு? மெஹர் இடத்துக்கு ஜூஹி எப்படி வந்தாங்க? இன்னைக்கு காலையில் அவங்க மேக்கப் ரூமுக்கு போனப்போ. சாரி சமீர், என்னால் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க முடியாது. இந்த ட்ரெஸ் போட முடியாதா? என்ன சொல்ற நீ? உண்மையிலே இந்த ட்ரெஸ் சபிக்கப்பட்டதா இருந்தா? என்ன பேசுற நீ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்ன இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு. இப்போ என்னாச்சு? இப்போ வரைக்கும் நம்பல, ஆனா இப்போ தோணுது. எல்லாமே பொய்யா இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இதுல ஏதாவது உண்மை இருக்கலாம். மெஹர் மெஹர் மெஹர், ஷோக்கான ஏற்பாடுலாம் பண்ணியாச்சு. உன் டிராமாவை நிப்பாட்டு, முதல்ல போய் ரெடியாக போ. உன்னோட ஷோக்காக எனக்கு ஆபத்தை ஏற்றுக்க முடியாது. நீ என்கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ணதை மறந்துட்டு நினைக்கிறேன்.
நான் உன் மேலே கேஸ் போட முடியும். இன்னும் எவ்வளோதான் ஆக்டிங் பண்ணுவ சமீர்? உன் ஷோவை விட்டு விலகி போகணும் தான் நீ நினைக்கிற? அதை நேரடியாக சொல்லியிருக்கலாம்ல. இந்த சபிக்கப்பட்ட ட்ரெஸ்ஸை கொடுத்து எங்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு நீ பார்க்குறல்ல. என்ன பேசுற நீ? என் ஷோ விட்டு நான் ஏன் உன்னை வெளியில் அனுப்பணும்? எனக்கு எல்லாம் புரியுது. நீ இப்போல்லாம் என்கிட்ட நேரடியாக பேசுறது இல்லை. சரி, அப்படி நான் இந்த ஷோ பண்ணணும்னு நீ நினச்சினா எனக்கு வேற ட்ரெஸ் ஏதாவது கொடு. ஷோக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. கடைசி சமயத்தில் இந்த ட்ரெஸ்ஸை மாற்ற முடியாது. ஒன்று இந்த ட்ரெஸ் மாறணும், இல்லை மாடல் மாறணும். இப்போ நீயே யோசிச்சுக்க. உனக்கு மெஹர் வேணுமா இல்லை இந்த ட்ரெஸ் வேணுமா? அப்போ சரி, ட்ரெஸ்ஸு மாறாது, நீ யோசிச்சுக்கோ. இது உன்னோட கடைசி முடிவா? நான் எடுக்கிற எல்லா முடிவுமே கடைசியானதாக தான் இருக்கும். அப்படின்னா சரி, இந்த கெட்டுப்போன சபிக்கப்பட்ட ட்ரெஸ்ஸுக்கு வாழ்த்துக்கள். ஒரு ஷோ ஸ்டாப்பரை தேடிக்க. கண்டிப்பாக தேடிக்கிறேன். நீ மறந்துட்ட, உன்னை உருவாக்குனதே நான் தான். நான் நினச்சேன்னா யாரை வேணாலும் ஷோ ஸ்டாப்பர் ஆக்குவேன். ஜூஹி, உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். இந்த 5 நிமிஷத்தில் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ ரெடியாக இருக்கணும், புரியுதா? வாவ் சமீர், ஜூஹி என்ன சாய்ஸ் உனக்கு. ஜூஹி அந்த சபிக்கப்பட்ட ட்ரெஸ்ஸை பற்றி ஏற்கனவே பயப்படுறா, இதுக்கு ஒத்துக்க மாட்டா. ஜூஹி, உனக்கு கொடுத்த 5 நிமிஷத்தில் 10 செகண்ட் முடிஞ்சிடுச்சு. இன்னும் உக்காந்துருக்கியா? அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறியா இல்லையா? போட்டுக்கிறேன் சார். பெட்டர். எனக்கு முடியாதுன்னு சொல்கிற எந்த மாடலும் உச்சத்தில் இருக்க மாட்டாங்க. இன்னிலேருந்தும் கெட்ட நேரம் ஸ்டார்ட். கெட்ட நேரம் உனக்கா இல்லை எனக்கா? சீக்கிரம் தெரிஞ்சிடும். இப்படி தான் ஜூஹி மெஹரோட இடத்த எடுத்துக்கிட்டா. சார், அப்படின்னா மெஹருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு ஜூஹியோட உயிர் ஆபத்தில் இருக்குன்னு. அதான் அவள் சாகும்போது ஜூஹியை காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்கா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மெஹர் இறந்துட்டாளா? எப்போ? எப்படி? மெஹர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பில்டிங்ல இருந்து குதிச்சு. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சொன்னாங்க ஜூஹியை காப்பாத்துங்கன்னு. ஆனால் நேரம் ஆயிடுச்சு. சார், இவங்க வினிதா. இவங்க தான் ஜூஹியை பாக்ஸுக்குள்ளே போடணும். சொல்லுங்க வினிதா மேடம், டூப்ளிகேட் ஐஸ் பாக்ஸ் ஒரிஜினலாக எப்படி மாறுச்சு? தெரியாது சார், நான் அந்த பாக்ஸை செக் பண்ண போது அது டூப்ளிகேட் தான், அக்ரலேட்டோடது. சரி, கடைசியாக செக் பண்ணீங்கல்ல, அந்த இடத்த எங்களுக்கு காட்டுங்க, வாங்க போகலாம். சார், இங்கே தான் எதிர்க்க. இங்கேயா? ஆமாம், இந்த பாக்ஸ் இங்கே தான் வச்சுருந்தாங்க. என்னோட பொறுப்பு ஜூஹியை நான் பாக்ஸில் உட்கார வைக்கணும், அவ்வளோதான். அப்புறம் நான் சிக்னல் கொடுக்கணும், ஜூஹியோட என்ட்ரிக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லணும். ஜூஹி பாக்ஸ்குள்ளே போகிறத நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை சார், என்னால் பார்க்க முடியல. பார்க்க முடியலன்னா இதுதானே உன்னோட வேலை. நான் பாக்ஸை செக் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியிலேருந்து யாரையும் என்ன கூப்பிட்டாங்க, நான் போக வேண்டியதாகிடுச்சு. அப்புறம் அதித்திக்கிட்டே கொஞ்சம் நேரத்துக்கு என்னோட டியூட்டியை பார்த்துக்க சொல்லி நான் சொல்லிட்டு போனேன். அப்புறம் 20 நிமிஷம் கழிச்சு நான் திரும்பி வந்தப்போ நான் பார்த்தேன் ஜூஹி பாக்ஸ்குள்ளே போயிட்டா. அப்போ நீங்கள் பாக்ஸை செக் பண்ணீங்களா? நான் செக் பண்ணேன். எனக்கு லேசாக சில்லுன்னு இருந்தது, ஏதோ உண்மையான ஐஸ் கட்டி வச்சிருந்த மாதிரி இருந்தது. அப்படியா? இதை பற்றி நீங்கள் அதித்தி கிட்ட கேட்டிங்களா? நான் அவகிட்ட கேட்டேன். அதுக்கு உண்மையான ஃபீல் வரதுக்காக இதை கொஞ்சம் சில்லுன்னு ஆக்கியிருக்கேன்னு சொன்னா. அப்புறம் உடனே ஜூஹியோட என்ட்ரி ஆயிடுச்சு, ஐஸ் பாக்ஸும் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அதித்தி எங்க? இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து அவங்க காணோம் சார். ஓ, மயூர், அதித்தி எங்கன்னு செக் பண்ணுங்க. எஸ் சார். அதித்தி இந்த இடத்துல என்ன வேலை பார்க்குறாங்க? சார், இன்டர்ன் சார். இன்டர்ன். சரி, ஜூஹிக்கு ஸ்டேஜில் எத்தனை மணிக்கு என்ட்ரி? சார், கரெக்டாக 11:30 மணிக்கு சார். ஒரு ஆள் ஐஸில் உரையறதுக்கு கிட்டத்தட்ட 4லேருந்து 5 மணி நேரம் ஆகும். 4-5 மணி நேரமாக ஜூஹியை காணோம். நீங்கள் யாரும் தேடலையா? சார், இல்லை சார், ஜூஹி அவ்வளோ நேரம்லாம் காணோம் போல. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மேக்கப் போட்டாங்க. என்ன நிக்கில், மேக்கப் மேனை கொஞ்சம் விசாரிங்க. எஸ் சார். சார், ஜூஹிக்கு 10:30 மணிக்கு மேக்கப் போட்டேன். அவங்க என்ட்ரிக்கு 1 ஹவருக்கு முன்னாடி 11 மணிக்கு மேக்கப் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இங்கேருந்து போயிட்டாங்க சார். நீங்கள் சொல்கிறது உண்மையா? எதுவும் தப்பு நடக்கலைல்ல? இல்லை சார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்களா? அவங்க ஜூஹி தானே? ஆமாம் சார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நீங்கள் சொல்கிறது உண்மை தானே? ஆமாம் சார். ஓகே சார். சார், மேக்கப் மேன் என்ன சொன்னார்னா ஜூஹி 11 மணிக்கு மேக்கப் போட்டுட்டு அங்கேருந்து வந்திருக்காங்க. என்ன 11 மணிக்கா? அப்புறம் 11:30 மணிக்கு அவங்க அரை மணி நேரத்தில் ஐஸ் கட்டியில் எப்படி உரைய முடியும்? ஆமாம் சார், இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜூஹியை முதல்ல யாரோ கடத்தி இருக்கணும், அதுக்கப்புறம் பண்ணியில் உரைய வச்சிருக்கணும். அப்புறம் அவங்க பாடியை பர்ஃபோட சீலிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சார், இதெல்லாம் 1/2 மணி நேரத்தில் நடக்காது சார். சார், ஆமையர், என்ன தெரிஞ்சது? ஒன்றும் தெரியல சார். ஒன்று தெளிவாக தெரியுது, இது எல்லாத்துக்கும் பின்னாடி அதித்தி இருக்கான்னு. அவ்வளோ பெரிய அக்கர்லி பாக்ஸை கொண்டு வந்திருக்காங்க, அது அழகாக இவங்க செட் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்ததோ அது இந்த ஏரியாவில் தான் நடந்திருக்கு. இந்த ஏரியாவை நல்லா கவனமாக செக் பண்ணுங்க.
இங்கே வந்து பாருங்க, இங்கே தண்ணி அப்புறம் மண் இருக்கு. அப்போ ஐஸ் இங்கே தான் வச்சுருந்துருக்கணும். அடையாளம் இந்த பக்கம் தெரியுது சார். அப்படின்னா ஐஸை இங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வாங்க பார்ப்போம் இந்த அடையாளம் எங்கே போகுதுன்னு. ப்ராப் ரூம். அப்போ அந்த ஐஸ் கட்டியை இந்த ரூம்லேருந்து வெளியே எடுத்துருக்காங்க, அது உள்ளே வச்சுருக்காங்க. அதித்தி இங்கே மறைஞ்சிருக்காங்களா என்ன? வாய்ப்பு இருக்கு. ரூமை செக் பண்ணுங்க. சார் சார் இங்கே பாருங்க. அக்கர்லிக் பாக்ஸ் இங்கேயா? நிக்கில், நீ போய் சமீர் ஆண்டியும் கூட்டு வா. இந்த அதித்தி நல்ல பிளான் போட்டிருக்கா. ஐஸ் கட்டி சீலிங்கை இங்கேருந்து ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. டூப்ளிகேட் பாக்ஸை இங்கே வச்சுருக்காங்க. சார் வந்துட்டாரு. அந்த டூப்ளிகேட் பாக்ஸ் இதுவா? ஆமாம் சார், இதுதான் அந்த பாக்ஸு. எத்தனை நாளைக்கு முன்னாடி அதித்தியை வேலைக்கு வச்சிங்க? கிட்டத்தட்ட ஒரு வாரமா. வேலைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட பேக்ரவுண்டை நீங்கள் செக் பண்ணல. ஆனால் இதெல்லாத்தையும் பண்ணது அவங்க மட்டும் இல்லை, அவங்க பின்னாடி வேற யாரும் இருக்காங்க. யார் சார் அந்த அவங்க? யாரா வேணாலும் இருக்கலாம், நீங்களா கூட இருக்கலாம், இல்லைனா நீங்கள். அது யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப சீக்கிரத்தில் பிடிபட்டுருவாங்க. இந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்கு சார்? இது எங்கள் பேக் டோர் சார். பனிக்கட்டி இப்படி தான் கொண்டு வந்திருக்கணும். இங்கே கார்டு இருக்காங்களா? இருக்காங்க, இதோ அங்கே தான் இருப்பார். எத்தனை மணிக்கு டியூட்டிக்கு வந்தீங்க? காலையில் 8 மணிக்கு சார். ஐஸை இங்கேருந்து யார் கொண்டு போயிருப்பாங்கன்னு பார்த்துருப்பீங்கல்ல? இல்லை சார், யாரும் ஐஸெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகல சார். அட, ஞாபகப்படுத்தி பாருங்க. டெம்போவில், காரில் ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு போனாங்களா? பார்க்குறேன் சார். ஆமாம் சார், 9:30 மணிக்கு ஒரு ட்ரக் வந்திருக்கு. ஹாலில் ஏசி ரிப்பேர் ஆகிடுச்சு, அதை ரிப்பேர் பண்ண வந்தாங்க சார். அந்த ஏசி ரிப்பேர்காரனோட நம்பரை கொடுங்க. சார், 100-210-3280. ஹலோ ஹலோ, க்ளீம் ரிப்பேர் ஆமாம் சர்வீஸ். மேடம். நீங்கள் இன்னைக்கு காலையில் ட்ரிவோரி ஹால்ஸில் ஏசி ரிப்பேர் பண்ண யாராவது அனுப்பி வச்சிங்களா? இல்லை மேடம், ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. ஆனால் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்களே ஃபோன் பண்ணி கேன்சல் பண்ணிட்டாங்களே மேடம். ஏசி ஓடுதுன்னு சொல்லிட்டு அவங்க அதை ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க. நீங்கள் அந்த இன்னொரு நம்பர் என்னன்னு சொல்ல முடியுமா? நம்பர் எதுவும் தெரியல மேடம், அது ஒரு ப்ரைவேட் நம்பர். ஓகே, தேங்க்யூ. இவங்க நல்ல திட்டம் போட்டு இதை பண்ணியிருக்காங்க. ஆர்டிஓவில் சொல்லி அந்த ட்ரக்கோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்கலாமா சார்? அப்போ நம்பர் பிளேட்டும் போலியாக தான் இருக்கணும். இருந்தாலும் செக் பண்ணுங்கள், ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம். அப்போ நம்ம அவங்கக்கிட்ட எப்படி சார் நெருங்கிறது? அந்த ஐஸ் சில்லி மூலமா. அந்த ஐஸ் சில்லி 6 ஃபீட் உயரம், கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு. இந்த மாதிரி சில்லி வேறு எங்கேயும் கிடைக்காது. சுற்று வட்டாரத்தில் எத்தனை ஐஸ் ஃபேக்ட்ரி இருக்குன்னு செக் பண்ணி சொல்லுங்கள் சார். இந்த ஏரியாவில் இதுதான் கடைசி ஐஸ் ஃபேக்ட்ரி சார். பார்ப்போம் இங்கே என்ன தெரியுதுன்னு. சார், நீங்கள் ஐஸ் வாங்க வந்திருக்கீங்களா? இல்லை, இந்த அடி எப்படி பட்டுச்சு சார்? அது நேற்று நைட்டு. நீங்கள் யார்? சிஐடி. நல்லதா போச்சு, சிஐடி நீங்களே வந்துட்டீங்க. நேற்று ராத்திரி எங்கள் ஃபேக்ட்ரியில் திருடு போச்சு. திருடா? எப்படிப்பட்ட திருடு? கேட்டிங்கன்னா கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க மேடம். இது வரைக்கும் திருடுங்க பணம் நகைன்னு திருடினாங்க, இல்லைனா மொபைல், டிவி, ரேடியோன்னு ஏதாவது திருடுவாங்க. இப்போ ரொம்ப மோசம் சார். அவங்க எங்கள் கடையிலேருந்து ஐஸை திருடிட்டு போயிட்டாங்க. ஐஸ் திருட்டா? சார், நான் உங்களை தடுக்க எவ்வளோ முயற்சி பண்ணேன், ஆனால் அந்த திருட்டு பசங்க என் மண்டையை உடச்சிட்டானுங்க. கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்திருப்பாங்க? அதாவது எவ்வளோ ஆளுங்க சார்? 2 ஆம்பளை, ஒரு பொம்பளை. அவங்க முகத்தை பார்த்தீங்களா? இல்லை சார், அவங்க முகமுடி போட்டிருந்தாங்க. அவங்கள எத்தனை மணிக்கு பார்த்தீங்க? ராத்திரி ஒரு 11 மணி இருக்கும் சார். ராத்திரி 11 மணிக்கா? சார், ஜூஹியோட கொலை இன்னைக்கு காலைல 11 மணிக்கு நடந்துச்சு சார். சரி, ஐஸ் திருடினாங்களே, அது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு? அது ஒரு 6 அடி இருக்கும் சார். 6 அடி அப்படின்னா அதை இங்கேருந்து டெம்போவில் கொண்டு போயிருக்கணும். கோல்டு ஸ்டோரேஜ் டெம்போவில் கொண்டு போயிருக்கணும். அதில் ஐஸ் இங்கே வச்சு இங்கேருந்து ஃபேஷன் ஷோ வரைக்கும் போயிருக்கு, ஆனால் ஐஸ் உருகவே இல்லை. நிக்கில், கோல்டு ஸ்டோரேஜ் டெம்போ காணாமல் போயிடுச்சுன்னு ரிப்போர்ட் ஏதாவது வந்திருக்கா? இல்லை அந்த ட்ரக்கை வாடகைக்கு எடுத்துருக்காங்களான்னு பாருங்கள் சார். நிக்கில், அந்த ட்ரக்கை பற்றி என்ன தெரிஞ்சது? சார், கோல்டு ஸ்டோரேஜ் இருக்கிற எல்லா கம்பெனியும் நான் விசாரிச்சிட்டேன், ஆனால் அந்த ட்ரக்கை பற்றி எதுவுமே தெரியல சார். ஒரு வேலை பண்ண நிக்கில், ஐஸ் ஃபேக்டரிக்கு பக்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை கம்பெனி இருக்கு, எல்லாரையும் விசாரிங்க. ஒருவேளை யாராவது எதையாவது பார்த்துருக்கலாம்ல. சரி, இந்த கேஸு பொதர்கோழி மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது சார். முதல்ல மெஹர் தற்கொலை, அப்புறம் ஜூஹி பேர் சொன்னாங்க. இப்போ ஜூஹியும் இல்லை, அவளையும் யாரோ கொண்டு இருக்காங்க. ஐஸ் கட்டியில் உரைய வச்சிருக்காங்க. அதான புரியல அபிஜித். ஐஸில் எதுக்கு?
அப்படி அவளை கொல்லணும்னு இருந்தா கொல்றதுக்கு நிறைய வழிகள் இருந்திருக்கும். ஆனா ஐஸ் செல்லுல எதுக்கு? கொலைகாரன் பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கான் சார். ட்ரக்கை வாடகைக்கு எடுத்திருக்கான். ஐஸ் கட்டியை ஃபேஷன் ஷோக்கு எடுத்துகிட்டு போயிருக்கான். அப்புறம் ஜூஹியோட பாடியை டூப்ளிகேட் ஐஸ் சீலிங்க்கு பதிலாக உண்மையான ஐஸ் கட்டியில் போட்டு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கான். அப்போ அது யாரா இருந்திருக்கும்? இவ்வளோ யோசிச்சு திட்டம் போட்டு கொலை பண்ற கொலைகாரன் அப்புறம் ஜூஹியை எதுக்கு கொல்லணும்? அபிஜித் கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு, ஒரு ரகசியமும் இருக்கு. சார் ஆ சார், நான் ஜூஹியோட பேக்ரவுண்டை செக் பண்ணேன். ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சது. என்ன? சமீரோட ஃபேஷன் ஷோவில் ஒரு மாடல் மட்டும் இல்லாமல் ஜூஹி சமீரோட கேர்ள் ஃப்ரெண்டும் கூட. ஓ சார், சமீரும் ஜூஹியும் ஒருத்தர் ரொம்ப விரும்பியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சமீர் ஜூஹியை கல்யாணம் பண்ணிக்க ப்ரப்போஸும் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, சமீர் நமக்கு இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் கூட சொல்லல. சார், ஒருவேளை இந்த திட்டத்தில் சமீருக்கும் சம்மந்தம் இருக்குமா என்ன? இந்த சமீர் பேக்ரவுண்டை செக் பண்ணுங்க. எஸ் சார். சார், சமீரை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சிருக்கு. நட்டாஷான்ற பேர் கொண்ட ஒரு பொண்ணோட பாடி கிடச்சிது கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபேக்ட்ரியில் 5 வருஷத்துக்கு முன்னாடி. நட்டாஷா டெத்தோட இன்ஃபர்மேஷன் சமீருடைய பேக்ரவுண்டில் இருக்கு. ஏன்? என்ன சார், நட்டாஷாவும் சமீரோட கேர்ள் ஃப்ரெண்ட். நட்டாஷாவும் சமீருக்கு கேர்ள் ஃப்ரெண்டா? சார், அந்த நட்டாஷாவும் சமீருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட், அப்புறம் ஜூஹியும். ஒருவேளை 2 பேரையுமே கொன்னது சமீர் தானே என்ன? போலீஸ்க்கும் இதே டவுட் தான், ஆனால் கோர்ட்டில் எதையுமே நிரூபிக்க முடியல. நட்டாஷா பேக்ரவுண்டை கொஞ்சம் பாரு, அதாவது ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குதான்னு. சார், ஜூஹியை போல நட்டாஷாவும் சூப்பர் மாடல் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்களோட கனவு நிறைவேறதுக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குதான்னு பாரு. நட்டாஷாவுக்கு ஒரு தங்கச்சி ஷீதல். ஷீதல்? அபிஜித், இந்த ஷீதலும் ஒரு டிசைனர் சமீரோட அந்த ஃபேஷன் ஷோல இருந்திருக்கா. அங்க ஜூஹியோட கொலை நடந்திருக்கு. எஸ் சார். ஷீதல் சார், 1/2 மணி நேரமாக என்னை எதுக்காக சார் இங்கே தனியாக உட்கார வச்சுருக்கீங்க? மற்றவங்களாம் எங்கே? ஷீதல், எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவை ஜூஹியோட கொலையை பற்றி. சார், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. சரி, நீங்கள் சமீரோட கம்பெனியில் எப்போ ஜாயின் பண்ணீங்க? இப்போ தான் 2 மாதத்துக்கு முன்னாடி. ஷீதல், நீங்களே ஒரு டிசைனர், சமீருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கறது நல்லதுன்னு நீங்கள் ஏன் யோசிச்சீங்க? இது என்ன சார் கேள்வி? இங்கே பெரிய பெரிய டிசைனரோட சேர்ந்து வேலை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது. சேலரியும் நல்லா இருக்கு. என் வேலையை பாராட்டவும் செஞ்சாங்க. அப்புறம் சமீரோட யார் தான் வேலை பார்க்க மாட்டாங்க? ஆனால் எல்லா டிசைனரோட அக்கா பேர் நட்டாஷாவாக இருக்காதுல்ல? அதான் நட்டாஷா சமீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சமீர் கூட வேலை செய்யணும்னு ஏன் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அவர் மேலே சந்தேகம். உங்கள் அக்காவை நட்டாஷாவை கொன்னது அவர் தான் சந்தேகப்பட்டிருக்கீங்க. இது போய் அதுக்கப்புறம் சமீர் ஜூஹியை லவ் பண்ணுறாருன்ற விஷயம் தெரிஞ்சதும், அப்புறம் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்னதும் நீங்கள் ஜூஹியை கொன்னிட்டீங்க. என் அக்காவை கொலை பண்ணது சமீர் தான் நான் நினைக்கவே இல்லை. அவளை ரொம்ப விரும்பினாரு. உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும், எனக்கு தெரியும் சமீர் குற்றவாளி இல்லை. நேற்று ராத்திரி 10 மணிக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க? சமீரோட ஆஃபீஸில் ஃபேஷன் ஷோக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். உங்கள் குடும்பத்தில் வேற யாரெல்லாம் இருக்காங்க? நான், என்னோட மம்மி, அப்புறம் என்னோட தம்பி அர்ஜுன். அர்ஜுன் அவர் எங்கே இருப்பாரு? தெரியாது சார். இப்போ அவன் எங்கள் கூட இல்லை. அவன் மம்மி கூட சண்டை போட்டுட்டான். அப்புறம் எதுக்காக இந்த சண்டை நடந்தது? ஏன்னா அர்ஜுன் நினச்சிக்கிட்டான் நட்டாஷோட கொலையில் சமீர் சம்மந்தப்பட்டிருக்கான். ஆனால் நானும் மம்மி அதை ஒத்துக்கல. சார், இந்த பிளானிங் அர்ஜுன் போட்டதாக தான் இருக்கணும். எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? என்ன சொல்லுங்க சார், முகத்துல சிரிப்பு, உங்க தோரணையை பார்த்தா ஏதோ இன்ஃபர்மேஷன் இருக்கு போலயே. எப்படி இருக்கிற ஃப்ரெண்ட்? இல்லைனா இந்த மாதிரி நல்ல மூடில் உங்களை எப்பயாவது தானே பார்க்க முடியுது. உண்மைதான் நண்பா, நல்ல விஷயம் கைக்கு கிடைச்சிருக்கு. அப்படியா? என்ன விஷயம்? அதாவது ஜூஹி ஐஸ்லயே உறைஞ்சு போய் இறந்து போனால, 1/2 மணி நேரத்தில் எப்படி இறந்தான்னு தெரிஞ்சிடுச்சு. எப்படி? என்னாச்சு? என்னன்னா ஜூஹி எக்ஸ்பீஷியன்ஸால இறக்கல. என்ன அப்படின்னா சாலுக்கி சார், ஜூஹியோட மரணம் ஐஸ்ல உறைஞ்சு போனதுனால இல்லையா? இல்ல, அப்ப எப்படி இறந்தாங்க? விஷத்தினால. என்ன விஷத்தாலையா? இத பாருங்க, நிதியோ ஜொமாட்டான்றது விஷத்தோட பேரு.
இது உடம்புல போனதும் மசில்ஸ் எல்லாமே பேரலைஸ் ஆயிடும். ஹார்ட் அட்டாக் வந்து 15 நிமிஷத்துல மரணம். அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஜூஹியை ஐஸ்ல படுக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்கன்னு? கண்டிப்பா. டாக்டர் சார், இந்த விஷம் இருக்கு நிடியூ ஜொமேட்டோ, இது எவ்வளவு நேரத்தில் வேலை செய்யும்? அதிகபட்சம் 15 நிமிஷம். ஓ, அப்போ ஸ்டேஜுக்கு போறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா சார், அப்படி கொலைக்காரன் ஜூஹியை ஃபேஸ் பண்ணி சாகடிக்க நினைச்சிருந்தா எதுக்கு அவளுக்கு விஷத்தை கொடுக்கணும்? இந்த கொலையில 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்களா? அபிஜித், ஒருத்தங்க ஜூஹியை ஐஸ்ல வச்சிருக்காங்க, இன்னொருத்தங்க ஜூஹிக்கு விஷம் கொடுத்துருக்காங்க. தயா, நீ கொஞ்சம் அர்ஜுன் எங்க இருக்கான்னு கண்டுபிடி. இதுக்குள்ள நாங்க எப்படியாவது அந்த வேனை கண்டுபிடிக்க பார்க்குறோம். நீங்க சொன்ன அந்த விஷம் 15 நிமிஷத்துல வேலை பார்க்குமா? அப்ப சாகிறதுக்கு முன்னாடி அவ மேக்கப் ரூம்ல இருந்தா, அப்படின்னா விஷத்தை அவளுக்கு மேக்கப் ரூம்ல கொடுத்துருக்கணும். அப்போ இந்த மேக்கப் ரூம்ல எங்க விஷம் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். நிக்கில் சார், ஸ்ப்ரே பண்ணி எடுங்க. கொஞ்சம் மேலே கூட பாருங்களேன். சார். சாப்பிட்டதுலையும் குடிச்சதுலையும் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. சார், அப்படின்னா மேக்கப் பொருட்கள்ல? கண்டிப்பா இருக்கலாம். யூஆர் ரைட். எங்க? சார், முன்னாடி தான், பக்கத்தில் தான் இருக்கான் சார். ஹலோ. மம்மி. அம்மா, நான் இப்போ ஃப்ளைட்டில் இருக்கேன். லேண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகே. சாரி சார், அது சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க, அதான். இல்லை, மேக்கப் பொருளில் கூட விஷம் இல்லை சார். இதில் செக் பண்ணலாமா? இல்லை, டஸ்ட்பின்லேயும் இல்லை. அந்த மேக்கப் மேனை கொஞ்சம் கூப்பிடுங்க. அர்ஜுன் மொபைல் முன்னாடி தான் சார் இருக்கு. எவ்வளோ தூரத்தில்? 30 மீட்டர் தூரம் தான் சார். 30 மீட்டரா? ஹலோ ஃப்ரெடி சார். அட இல்லை இல்லை, நீங்கள் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் தனியாக அவங்கள பிடிச்சிக்கிறோம். சாரி சார், அது ஃப்ரெடி சார் இருக்காரு. ஜூஹிக்கு நீங்கள் தானே மேக்கப் போடுவீங்க? ஆமாம் சார். அவங்களுக்கு மேக்கப் போட எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு சார். அந்த சமயத்தில் இந்த ரூமுக்குள்ள ஜூஹியை பார்க்க யாராவது வந்தாங்களா? இல்லை, யாரும் வரல சார். அப்படியா? ஜூஹிக்கு மேக்கப் என்னெல்லாம் போட்டீங்க? சார், லைனர், காஜல், இங்கே முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேன் சார். அதை தவிர வேறு எதுவும் இல்லை. மேக்கப் சாமானில் விஷம் இல்லை. இதை தவிர வேற ஏதாவது போட்டிங்களா? இது சார், இதான் சார் பாடி பெயிண்ட் சார். இது பாடி பெயிண்டா? இது இங்கே இல்லாமல் உங்ககிட்ட எப்படி இருக்கு? சார், இது ஜூஹியோட பர்சனல், அதனால இது ஷோவில் வைக்கணும் சார். ஓகே ஓகே, நீங்கள் போங்க சார். கடைசி பால் இப்போ உங்கள் கையில் இருக்கிறது தான் சார். விக்கெட் விழுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த கடைசி மேட்டரையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சார், இங்கே தான் சார் காட்டுது. இங்கே தானா? இங்கே பக்கத்தில் தான் சார், இங்கே முன்னாடி காட்டுது சார். உன்னுடைய கடைசி பால் கிடைச்சிடுச்சு. இங்கே பாரு சார், விக்கெட் கிடச்சிடுச்சு. விஷம் இந்த பெயிண்டில் இருந்திருக்கு. இது ஜூஹியோட பர்சனல் பெயிண்ட். இதில் விஷத்தை யார் கலந்துருப்பா? அப்புறம் அந்த கொலைக்காரங்கிட்ட நாம எப்படி நெருங்கிறது? அந்த கொலைக்காரன் கிட்ட அதே ஆயுதம் தான் கொண்டு போய் சேர்க்கும். அதாவது ஜூஹியை கொலை பண்ணுறதுக்கான யூஸ் பண்ண ஆயுதம் இந்த பெயிண்ட். சீழி கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, புரியுதா? அவனை பிடி. சொல்றா. நட்டாஷாவை என்னைக்கு கொலை பண்ணாங்களோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் சார். என்ன நடந்தாலும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் அவள் மரணத்துக்கு பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ சமீரை தானே பழி வாங்கணும்னு நினச்ச, அப்புறம் ஜூஹி ஏன்டா கொன்ன? ஏன்னா ஜூஹி சமீரோட கேர்ள் ஃப்ரெண்ட். என்கிட்ட இருந்து என்னோட சொந்தத்தை அவன் எப்படி பறிச்சானோ அதே மாதிரி அவனோட சொந்தத்தை அவன்கிட்ட இருந்து பறிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் நான் ஒரு பெரிய பிளான் பண்ணேன். முதல்ல என்னோட ஃப்ரெண்டு அதித்தியே அந்த இடத்துக்கு வேலைக்கு அனுப்புனேன், இன்டர்னாக அனுப்புனேன்.
அப்புறம் ஷோ ஸ்டாப்பர் மெஹருக்கு பேயை காட்டி அவளை வெளியில் அனுப்பிட்டேன். இந்த ஷோ பண்ண மாட்டேன்னு அவன் வெளியில் வர்றதுக்கு. மெஹர் முடியாதுன்னு சொல்லிடுவேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் சமீர் அவன் லவ்வர் ஜூஹியை ஷோ ஸ்டாப்பராக மாற்றுவான். அப்புறம் ஐஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து ஐஸை திருடி உன் பிளானுக்கு நீ ரெடி ஆயிட்ட. நீ பிளான் போட்ட உன் தங்கச்சி நட்டாஷாவை எப்படி கொன்னாங்களோ அதே மாதிரி அவங்கள கொல்லணும்னு நினைச்ச. நானும் அங்கே ஒரு மெயின்டெனன்ஸ் மேனாக முன்னாடியே சேர்ந்துட்டேன் சார். ஜூஹி மேக்கப் ரூம்லேருந்து வெளியே வந்த உடனே என் ஃப்ரெண்டு அதித்தி அவளை பேசியே மயக்கிட்டா. அப்புறம் அவளை ப்ராப் ரூம் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தா. நான் அங்கே முன்னாடியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் அங்கே அவளை மயக்கமடைய வச்சுட்டேன். அப்புறம் அவளை அந்த ஃப்ரீஸ் பாக்ஸில் போட்டு கோல்ட் ஸ்டோரேஜ் ட்ரக்குக்கு கூட்டிகிட்டு போனேன். அங்கே தான் அவளுக்காக நான் அந்த பெரிய ஐஸ் பார்களை வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நீ ஜூஹியோட பணத்தை ஐஸில் படுக்க வச்சுட்ட. நான் அந்த ஐஸில் ஏற்கனவே ஹோல் போட்டு வச்சுருந்தேன். அப்போ தான் ஜூஹியை அதுக்குள்ளே ஈஸியாக போட முடியும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அங்கே இருந்த காலியான இடத்த ஃப்ரெஷ்ஷான ஐஸை போட்டு நான் ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த டூப்ளிகேட் ஐஸ் பாக்ஸை நீ அங்கேருந்து மாற்றின. அதுக்கப்புறம் அதோட இடத்துல உண்மையான ஐஸ் பாக்ஸை வச்சுட்ட. நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கடா உன் தங்கச்சி சாவுக்கு பழி வாங்குறதுக்காக. ஆனால் உனக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான் உனக்கு. ஜூஹி சாவு ஐஸ் பெட்டியில் வச்சதால இல்லை, விஷம் கொடுத்ததால ஆச்சு. விஷத்தால். என்ன? ஆனால் நான் அவளுக்கு விஷம் கொடுக்கலையே. அது நீ கொடுக்கல, வேற யாரோ. ஜூஹியோட கெட்ட நேரம் அவளுக்கு உன்னை தவிர வேற யாரும் எதிரி இருந்திருக்காங்க. ஒரே நேரத்தில் 2 பேரும் அவளை கொல்லணும்னு நினச்சிருக்கீங்க. அப்படின்னா என்ன தூக்கில் போட மாட்டாங்களா சார்? ஜூஹி இறந்தது காரணம் வேணா நீ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீ செஞ்சது தப்பு தான். சட்டம் அதுக்கான தண்டனை உனக்கு கொடுத்தே தீரும். ஆனால் அந்த 2வது கொலைகாரன் அவனை சீக்கிரமாகவே பிடிப்போம். சரி, விஷயம் என்ன சார்? எங்கள் எல்லாரும் எதுக்காக இங்கே கூப்பிட்டுருக்கீங்க நீங்கள்? ஜஸ்ட் இப்படி நினச்சிக்கோங்க, கேஸ் சால்வ் ஆக போகுதுன்னு. இப்போ கொலைகாரன் எதிர்க்க வரப்போகிறான். உண்மையாவா? யார் அவன்? தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அவ்வளோ அவசரம்? பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்தால் நல்லதே நடக்கும். நீங்கள் எப்படிலாம் பேசுகிறீங்க? ஜூஹி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தி. ப்ளீஸ் எங்களுக்கு சொல்லுங்கள், ஜூஹியை கொலை பண்ணது யார்? கொலைக்காரங்க யாராக இருந்தாலும் சரி இங்கே தான் இருக்காங்க. கொலைகாரன் இங்கே தான் இருக்கானா? அவன் பேரை சொல்லுங்களேன். பேரையே சொல்லிடுறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் சின்னதாக டெஸ்ட் பண்ணணும். டெஸ்டா? இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இது பெயிண்ட்டு. ஆனால் இது ஒன்றும் சாதா பெயிண்ட் இல்லை சமீர் சார், மேஜிக் பெயிண்ட். மேஜிக் பெயிண்டா? எஸ், ஃபாரன்சிக் லேபில் வச்சு ஸ்பெஷலாக இந்த பெயிண்ட்டை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கையும் கலவமாக மாட்டுறதுனா என்னன்னு. ஆனால் அது எப்படி? அது என்னன்னா, இந்த பெயிண்ட்டை உங்கள் முகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பூசுவோம். அப்புறம் யாரோட முகம் சிகப்பாக மாறுதோ அவன் தான் திருடன். வாட் நான்சென்ஸ்! கொலைகாரனை பிடிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வழியா? வழி இருக்கு. சிஐடி முறை இப்போ வரைக்கும் எப்போவுமே ஃபெயில் ஆனது கிடையாது, ஆகவும் ஆகாது. சரிப்போ ஹோலியை அட்வான்ஸாக விளையாடுவோம். எனக்கு இந்த பெயிண்ட் கீண்டெல்லாம் வேண்டாங்க. என்னோட ஸ்கின் கெட்டு போயிடும். மேடம், நீங்கள் பெயிண்ட் போட்டு தான் ஆகணும். அப்போ தான் உங்களோட வருங்கால ஃப்யூச்சர் என்னன்னு தெரியும். சார், நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள் மிஸ்டர், கொஞ்சம் பெயிண்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் வாஷ்ரூம் போயிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. சார், இல்லை நான் அது வந்து... ஏய் ஏய் ஏய், ஒன்று பண்ணுங்க, நாலாப்புறமும் சூழ்ந்து அவனை பிடிங்க. தப்பிச்சிட்டேன். ஆளு நான் தான். சிஐடி பிடியிலேருந்து தப்பிச்சு ஓடி வந்தவன். சிஐடி பிடியிலேருந்து என்றைக்கும் யாராலையும் தப்பிச்சு ஓட முடியாது. எதுக்கு இவ்வளோ அவசரம்? பெயிண்ட்டை போட்டு உன் முகத்தை சிகப்பாக்க முடியலை, அதுக்கு பதிலாக இப்படி பண்ணுறேன். நான் தான் கொண்டேன் ஜூஹியை. நான் அவளோட பாடி பெயிண்டில் விஷத்தை கலக்கினேன். ஆனால் ஏன்? ஏன்னா அவளுக்கு என் ரகசியம் தெரிஞ்சிருச்சு. என்ன ரகசியம்? நான் இந்த கம்பெனியில் கொள்ளையடிச்சேன் சார். நான் எந்தெந்த மேக்கப் பொருளெல்லாம் இம்போர்ட் பண்ணணும் அதெல்லாம் சீப்பானது சார். அப்புறம் உண்மையான பொருளை நான் வெளி மார்க்கெட்டுக்கு விற்றுருவேன் சார். அவளோட டிசைன்ஸை திருடுவேன் சார். யாருக்கு வேலை பார்த்தியோ அவங்களுக்கே துரோகம் பண்ணியிருக்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் ஜூஹி ஒரு நாள் நான் பண்ணுறது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா. நான் அவளுக்கு பணத்தாசையும் காட்டினேன், ஆனால் அவன் என்னை கண்டுபிடிச்சிட்டா சார்.
அவன் சமீரை லவ் பண்ணா. அவன் சொன்னா ஷோ முடிஞ்சதும் அவகிட்ட சொல்லிடுவேன்னு. அதுக்கு முன்னாடி அவளை கொண்டுட்டேன். ஆனால் அந்த பெயிண்ட்டை மெஹருக்கு போட வேண்டியதாக இருந்துச்சுல்ல? முதல்ல நான் விஷத்தை வேற ஒரு பெயிண்டில் கலந்தேன். ஆனால் ஜூஹி தான் அந்த ஷோ ஸ்டாப்பர் ஆக போகிறான்னு தெரிஞ்ச உடனே அந்த விஷத்தை அந்த பெயிண்டில் மாற்றி கலந்துட்டேன். அவள் இறந்துட்டா. நான் மேக்கப் மேனு மாட்டிப்பான்னு நினச்சேன் சார். என்னை யாரும் பிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். அது உன்னோட முட்டாள்தனம். பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி வேலை பார்த்துருக்க. நீ கொலையும் பண்ணியிருக்க. இப்போ தூக்கு தண்டனை கிடைக்கும். கூலா யோசிடா. பணத்தாசை உனக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சுன்னு.